எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக. நாங்கள் இன்றைக்கி தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எதனால் இன்னைக்கு தலை தீபாவளி செலிப்ரேட் பண்ணாமல் இப்போ இன்றைக்கி வந்திருக்கீங்க அப்படிங்கிறது? எல்லோரும் பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தலை தீபாவளி, எனக்கு தெரிஞ்சது தலைவர் தீபாவளி. எதனால் அவ்வளோ ஈடுபாடு இந்த தீபாவளி பண்டிகையில் அவர் பார்க்கணும் அப்படின்றதுனால? அது ஒரு விசேஷமான நாட்களில் எல்லாருக்கும் முக்கியமான நாட்கள். யார் எங்கே இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு தீபாவளியை போயிட்டு அவங்க ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ மற்ற நாள்லாம் ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு தலை தீபாவளி, அவங்களும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க இப்போ பார்க்க வைக்கணும் அப்படின்னு. எதனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இப்போ அவர் பார்க்க வைக்கணும்? அதான் இவங்களுக்கும் தலைவருக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் தான், அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள். அதனால் சரி மீட் பண்ண வைக்கணும் ரெண்டு பேரையும் அப்படின்ட்டு. இவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. ரஜினி ரசிகர் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். நான் சென்னை டீலேருந்து வரேன். நான் வருஷம் தலைவருடைய தரிசனம் பார்ப்பேன். இந்த வருஷமும் அவருடைய தரிசனம் பார்க்க முடியும். தலைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் எனர்ஜி, அவரை பார்த்துல ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக் வந்துடும். எவ்வளோ ஒரு மனிதன் எவ்வளோ சோடமான அவருடைய ஃபேஸை பார்த்துல ஒரு எனர்ஜி வந்துடும். ஒரு பாபாஜி மறு அவதாரம் வரலாம். அதை அடிக்கடி சாமி மேம்பட்டு ஒரு எனர்ஜியோட கிரியை வராது. மென்மேலோடைய இந்த தீபாவளி வாழ்த்துக்களோடு அவர் வாழ்க்கையும் ஒரு வாய்ஸும் 100 ஆண்டுகள் பல்லாண்டு இருக்கணும். அவர் இமயமலை போயிட்டு வராரு, அவருக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. நீங்கள் வந்திருக்கீங்க, எந்த மாதிரியான எனர்ஜி? இல்லை, அவரை பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். அவரை பார்த்தாலே. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், பேர் ஈஷான். இப்போ இன்னைக்கு தீபாவளி, எங்கே வந்திருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இப்போ தலைவரை பார்க்க. எதனால் தலைவரை பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க? வீட்டில் பட்டாசுலாம் எதுவும் வெடிக்கலையா? வெடிக்கவே இல்லை. ஏன் பட்டாசு வெடிக்காம நேரம் எங்கே? தலைவரை பார்த்துட்டு தான் வெடிப்பேன். ஏன் தலைவரை பார்த்துட்டு தான் வெடிப்பீங்க? எதனால்? அப்போதான் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்குமா? தலைவர்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம். என்ன படம்லாம் பார்த்துருக்கீங்க? எந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஜெயிலர், குழி, அது பிடிக்கும் ரெண்டும். அவர் பாட்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? ஏதாவது அருவை பார்த்தவன் கொப்பன் விசில கேட்டவன். சரி, ஓகே.